அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய ஆசைப்படுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆசைப்படுகிறார். அதிமுக திட்டத்தின் மீது சவாரி செய்யும் எண்ணத்தை எல்லாம் கைவிடுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். 7.5% மருத்துவ உள்ஒதுக்கீடு போன்ற சாதனை திட்டத்தை ஸ்டாலின் கொடுத்தாரா என்ற ஒரு கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதிமுகவினுடைய வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய ஆசைப்படுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு வந்து எந்தவித ஒரு உருப்படியான திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என ஒரு கடுமையான விமர்சனத்தை திமுக அரசின் மீது வைத்திருக்கிறார். 7.5% இடஒதுக்கீடு திட்டம் குறித்து நேற்று சட்டமன்றத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் பேசியதை சட்டமன்றத்திலே தான் எடுத்து பேசியதாகவும், அதே போல விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீடு திட்டத்தின் பலன்கள் என்பது அதிமுக கொண்டு வந்தது எனவும் அவர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விளையாட்டு வீரர்களுக்கான அரசு பணிகளில் இடஒதுக்கீடு என்பது 2018ஆம் ஆண்டு அதிமுக தலைமையிலான அரசு 2% அறிவித்தது. அதை இடஒதுக்கீட்டை 3% அறிவித்ததும் தான் முதலமைச்சராக இருந்த போதுதான் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 7.5% மருத்துவ உள் ஒதுக்கீடு, அதே போல 3% விளையாட்டு வீரர்களுக்கான அந்த பணி இடஒதுக்கீடு ஆகியவற்றெல்லாம் அரசு பள்ளியில் படித்தவன் என்கிற முறையிலும் விளையாட்டு வீரர்களின் உணவுகளை புரிந்து வந்த முறையில தான் கொண்டு வந்த திட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல திமுக அரசு அதிமுக கொண்டு வந்த திட்டங்களின் மீது சவாரி செய்யக்கூடிய எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு திமுக ஆட்சியில் கொண்டு வந்த சாதனைகளை கூறி பிரச்சாரம் செய்ய பாருங்கள் என்றும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் விமர்சனமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ளார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.